Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 698 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல டோஃப்ளமிங்கோவை அட்டாக் பண்றதுக்காக ட்ரஃபால்கார்ல வெறியோட அவன் கத்திய வெளியே எடுப்பான். லூஃபியுமே சண்டைக்கு ரெடி ஆயிட்டான். அதுக்காண்டி டோஃப்ளமிங்கோ அவசரப்பட்டு சண்டைக்கு வரல, அவனோட க்ளோனை உருவாக்கி விடுவான். அதுதான் பயங்கரமா சண்டை போடும். சோ அதுகிட்ட ட்ரஃபால்கார்ல சண்டை போட்டுட்டு இருப்பானா. இந்த கேப்ல நிஜமான ஆள் கூட நம்ம சண்டை போடலான்னு அடிச்சு புரண்டு அவன் அடிக்கிறக்காக வெறி கொண்டு போவான். ஆனா அவன் உசாரா பெலமிய கண்ட்ரோல் எடுத்து அவனை வச்சு லூஃபி அட்டாக் பண்ண விடுவான். அப்படி இருக்கும்போது ஆப்வியஸ்லி நம்ம லூஃபி பெலமிய அட்டாக் பண்ண மாட்டான். லூஃபிக்கு ஒண்ணுமே புரியல அவன் ஏன் இவனை அட்டாக் பண்றான்னு. அதுக்கப்புறம் தான் லா சொல்லுவான், டோஃப்ளமிங்கோ இவனை மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்கான், அதனாலதான் அவன் அட்டாக் பண்றான், சோ கேர்ஃபுல்லா இருன்னு. அங்க பார்த்தா அவன் இழிச்சுக்கிட்டே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பானா. அதை பார்க்கும்போது லூஃபிக்கு செம்மையா பிபி ஏறும். அப்ப பெலமி லூஃபியை பார்த்து என்னைய மன்னிச்சிரு லூஃபி, என்னால என் பாடியை கண்ட்ரோல் பண்ண முடியல, எப்படியாச்சும் நீ ஸ்டாப் பண்றா ப்ளீஸ்னு கெஞ்சுவான். சும்மா கேட்டாலே நம்ம பையன் சுத்தி சுத்தி அடிப்பான். இதுல வேற கெஞ்சி கேட்டுட்டான், விடுவானா இனி. அதே நேரம் இங்க ஆர்லூம்பஸ காட்டுறாங்க. அவன் அந்த அல்லக்கைங்க எல்லாத்தையுமே வாங்கடா வாங்கடான்னு சொல்லி மொத்தமா வச்சு ஒரு புடி பிடிப்பான். எல்லாம் மட்டை. அடுத்து கிங் எலிசபெல்லோ, அவன் அவனோட பஞ்சில அப்படியே லைட் வெர்ஷன் பஞ்ச் தான் பண்ணுவான். அதுக்கே அந்த இடத்துல ஏதோ பெரிய பாம் பிளாஸ்ட் ஆன மாதிரி வெடிச்சு எல்லாம் திருப்பானுங்க. லெவல் 2ல இப்படி மரணத்தனமா சண்டை போயிட்டு இருக்குது. சிஞ்சாவும் அவன் மண்டையை வச்சு கண்ட மெனிக்கு லாவோஜி அட்டாக் பண்ணுவான். லாவோஜி அந்த அட்டாக்ல பூரா எஸ்கேப் ஆகி கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு வந்து சண்டை போடுவான். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பஞ்சு வைப்பானுங்க. அவங்களோட பவர் எல்லாம் ஈக்குவலா இருக்கும். மெயினா லாவோஜி தான் ஜிஞ்சாவை அடிச்சு தெரிய விடுவான். ஐடியா என்ன பண்ணுவா, வழக்கம் போல பஞ்சுங்கிற பேர்ல பிளாஸ்ட் பண்ணி அந்த அல்லக்கைங்க எல்லாத்தையுமே தெரிய விடுவானா. அந்நேரம் பார்த்து டெலிஞ்சர் குறுக்க வந்துருவான். வந்தவன் ஃபர்ஸ்ட் ஒரு கிக் வைப்பான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சண்டை போடுவான்னு பார்த்தா உன்னோட டெஸ்ட்ரக்ஷன் கேனான் எதுவா இருந்தாலும் பிளாஸ்ட் பண்ணுவல, வாவ் சூப்பரா இருக்குது, வா டெஸ்ட் பண்ணி பாப்போம்னு சொல்லி அவங்கிட்ட அவன் சண்டைக்கு போவான். அதே நேரம் ஹைருதீன் அந்த மக்வைஸ் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனா அவன் அந்த அட்டாக்ல பூரா எஸ்கேப் ஆகி அவனோட வெயிட் பவரை டைரக்டா ஹைருதீன் நெஞ்சிலேயே இறக்குவான். அப்படியே முடியாம அவன் கீழே விழுவான். மொத்தத்துல அவங்களே கொஞ்சம் முக்கிட்டு தான் இருக்காங்க. அதே நேரம் இங்க சாய்க்கும் அந்த பேபி ஃபைக்கும் செம்ம சண்டை. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஒரே மாதிரி அடிச்சுக்கிறாங்க. உடனே சாய் என்னோட டார்கெட்டே நீதான்னு சொல்லுவானா. அவ தான் ரொம்ப நல்லவளாச்சே, ஐயோ நம்மளோட தேவை ஒருத்தனுக்கு இருக்குதான்னு சொல்லி அப்படியே அட்டாக் பண்றதை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ணுவா. அப்படியே கட் பண்ணி லெவல் 3 காட்டுறாங்க. வார்த்தலோமியோ அந்த அல்லக்கைங்களை பேரியரை யூஸ் பண்ணி அடிச்சு திரிக்க விடுவான். அதே நேரம் இங்க நம்ம ரோபின் அப்படியே ஒரு பெரிய சைஸுக்கு காலை வர வச்சு மிதிச்சு எல்லாத்தையும் காலி பண்ணுவான். கேவெண்டிஷ் கண்ணா பின்னான்னு வெட்டி தள்ளுவான். இப்படி வில்லப்பலிகளோட அல்லக்கைங்க எல்லாத்தையுமே அறக்க பறக்க அடிச்சு தெறிக்க விட்ட உடனே கிளாடியஸ்க்கு கடுப்பாயிரும். சோ அவன் சண்டை போட ரெடி ஆயிருவான். அதே நேரம் இங்க ஸ்மைல் ஃபேக்டரியில காட்டுறாங்க. எல்லாம் என்ஜாய் பண்ணி கத்திட்டு இருப்பாளுங்க. என்னடானா சீனியர் பிங்கும் பிராங்கியும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறானுங்க. மூஞ்சு பூரா ரத்தம். ரெண்டு பேருமே விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல, ஈக்குவலா சண்டை போறானுங்க. இதுல வேற குறுக்க வேற இவளுக்கு சேர பண்றதான் தாங்க முடியாது. அதுவும் என்ன சொல்லி சேர பண்ணுவாளுக்கு தெரியுமா, அறவேக்காடு சீனியர் நீங்க சூப்பர்னு. பிராங்கி ஒரு 3 அடி அடிச்சானா அவனுமே திருப்பிட்டு வந்து 3 அடி அடிச்சிடறான். நம்மளோட மூஞ்செல்லாம் அடி வாங்கி நல்லா வீங்கி போச்சு. பட் இருந்தாலுமே எனக்கு பார்த்தால இன்னும் அடி வேணும்னு வேற கேட்பான். ஏன்னா அவன் அடிக்கிறதெல்லாம் பாடியில ஏதோ பூச்சி ஊர்ன மாதிரி இருக்குதுமான. ஒன்னு லிட்டில் பீப்புள்ஸ் எல்லாம் ஃப்ராலாண்டு பயங்கரமான சப்போர்ட். சொல்ல போனா ரெண்டு குரூப்புமே மாத்தி மாத்தி சப்போர்ட் பண்ணி கத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அவனுங்களும் விடாம ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பானுங்க. அப்படியே அங்க கட் பண்ணி கைரோஸ் அண்ட் டியமண்டே சண்டையை காட்டுறாங்க. மாங்குன்னு சண்டை போறானுங்க. டியமண்டேவால கைரோஸை சமாளிக்க முடியல, கைரோஸால டியமண்டேவை சமாளிக்க முடியல. கீழே தெரிய வேண்டாம் இவன சண்டை எப்படி போகுதுன்னு. ரெபேக்கா ஏதோ ஐபிஎல் மேட்ச் ஆர்வமா பார்த்துட்டு இருக்க மாதிரி பார்த்துட்டு இருப்பா. அதே நேரம் இங்க லாவும் லூஃபியும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. லா என்ன சொல்லுவான், அந்த பெலமிய உனக்கு எப்படி தெரியும்னு எனக்கு தெரியல, ஆனா அவனை தடுக்கணும்னா நீ அவனை நாக் அவுட் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லாமா. பட் லூஃபிக்கு அவனை அடிக்கிறதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா அவன் அடி வாங்கி பாடி எல்லாம் பஞ்சராகி போய் தான் கிடக்குது. இதுல இன்னும் அடிச்சானா என்ன அவன் செத்தே போயிடுவான். அது மட்டும் இல்லாம அவன் என்னோட ஃப்ரெண்டு, நான் அவனை அடிக்க மாட்டேன்னு வர சொல்லுவானா. பெலமிக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிரும். உடனே கதறி அழ ஆரம்பிச்சிருவான். உடனே அவன் பாடியை கண்ட்ரோல் பண்ணி லூஃபி எப்படியாச்சும் அட்டாக் பண்ண விடாம தடுக்கணும் அப்படின்னு எவ்வளவோ முக்கி பாப்பான், முடங்கி பாப்பான். ஒன்னு வேலைக்கு ஆகல. மறுபடியும் அட்டாக் பண்ணதான் ஓடுவான். அது மட்டும் இல்லாம நீ சீக்கிரத்திலேயே சாக போறேன்னு வேற சொல்லி கிண்டல் பண்ணுவான். அங்க லா வேற பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கான். அவனை விடக்கூடாதுல்ல. சோ உசுப்பேத்துறதுக்காக நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னலா, ஏன் வீக்கா இருக்கானோ அவன் கண்டிப்பா செத்துதான் ஆகணும். சோ வீக்கான நீங்க எல்லாருமே சாகத்தான் போறீங்கன்னு கிண்டல் பண்ணுவான். இங்க லூஃபி கடுப்பாயிடே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல, உன் கூட சண்டை போடணும்னு நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், ஆனா நீ பெரிய வெண்ண மாதிரி உட்காந்துக்கிட்டு சீன் போட்டுட்டு இருக்கியா, இப்போ உன் சோழிய முடிகிறேன்னு லாகிட்ட அவனை நான் அடிக்க போறேன்னு சொல்லி கத்திட்டு கையை ஆர்மமெண்ட் ஹாக்கி பவர் யூஸ் பண்ணி ஸ்ட்ராங் பண்ணிட்டு வேகமா அவனை அட்டாக் பண்ண போவான். லா இருந்துட்டு வேணாண்டா, அவன் ஸ்ட்ரென்த் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத, அண்ட் உன்னை கடுப்பேத்துறதா அவனோட டார்கெட், நீ அப்படி ஆகாதன்னு எவ்வளவோ சொல்லுவான். ஆனா அவன் கேட்கற மாதிரி இல்ல. செகண்ட் இயர் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே மின்னல் வேகத்துல அட்டாக் பண்ண போவான். உடனே ட்ரபுள் கிண்டல் பண்ணுவான், உன்னாலலாம் இவங்கிட்ட நெருங்கவே முடியாது, எப்பறம் அட்டாக் பண்ணுவ லூசு பாயிலன்னு. அங்கதான் நம்ம லா ஒரு வேலையை பார்ப்பான். என்னன்னா லூஃபி அட்டாக் பண்றேன்னு சொல்லிட்டு அவனை அடிக்க போக மாட்டான், நேரா லாவை தான் அடிக்க வருவான். அந்த டைம் லா என்ன பண்ணிடுவான்,
பண்ணுவான், ரூமை கிரியேட் பண்ணி அவன் இருந்த இடத்துல டோஃப்ளமிங்கோவையும் டோஃப்ளமிங்கோ இருந்த இடத்துல இவனையும் ஷாம்பிள்ஸ் பண்ணி விட்டுருவான். சோ லூஃபி வந்த வேகத்துக்கு ஒரிஜினல் டோஃப்ளமிங்கோக்கு ஒரே அடி, அதுவும் சரியான அடி, வாயில இருந்து ரத்தம் தெரிய அடிச்சிட்டான். அவன் உட்கார்ந்த இடத்துல நம்ம ட்ரெஃபல்கர்ல உட்காந்துக்கிட்டு ட்ரெபோல பார்த்து என்னடா இன்ன ஓவரா வாய் பேசிட்டு இருந்த, இந்த வச்சுக்கன்னு சொல்லி சட்டுன்னு 4 வெட்டு, அப்படியே பாடி கேக்கு மாதிரி அப்படியே ஸ்லைஸா பிரிஞ்சு போகும். அங்க பார்த்தா லூஃபி லாவா அடிச்சு அடியில அவன் வயித்த புடிச்சிட்டாங்க முக்கிட்டு இருப்பான். ஆனாலுமே ட்ரெஃபல்கர்லாம் நம்ம லூஃபியை தான் பிடிச்சி திட்டுவான், நீ ஒரு லூசு பயடான்னு. அவனு உன்னை இழுச்சுக்கிட்டே நீயும் தாண்டா, ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரே ஜெனரேஷனை சேர்ந்தவங்க. அம்மா சோ இப்ப 2 பேத்துக்குமே டோஃப்ளமிங்கோவை காலி பண்ணுவோன்னு ஒரு கான்பிடென்ட் வந்துருச்சு. இன்னைக்கு அவனை பொலந்தே தீரணும்னு சந்தோஷமா லுக் விடுவானுங்க. ஆனா டோஃப்ளமிங்கோ காட்டுத்தனமா வெறியாயிருவான். அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா. Ha 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 ha!